எல்லோருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பட்டர் சிக்கன் ரெசிபி சரியான அளவுகளோட வீட்லயே எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ 250 கிராம் போன்ல சிக்கன் வந்து மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சிக்கனுக்கு வந்து ஆட் பண்ணிருக்கிற மசாலாஸோட அளவுகள் எல்லாமே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதோட 1 டீஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் வந்து ஆயில் இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு 10 நிமிஷம் வந்து சிக்கனை வந்து ஊற விட்டுருங்க. கடாயில கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இதோட இஞ்சி கொஞ்சோண்டு பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 10 முந்திரி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளி, இதுக்கு தேவையான அளவு உப்பு, மல்லித்தூள், அப்புறம் காஷ்மீரி மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோட அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விட்டுட்டு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சிட்டு நல்லா வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வைக்கும் போது பிரியாணி இலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ ஒரு பேனில் வந்து பட்டர் சேர்த்துட்டு சிக்கனை வந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில் கொஞ்சோண்டு பட்டர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலா, சிக்கன், இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஃப்ரெஷ் கிரீம், அப்புறம் வந்து கஸ்தூரி மேத்தி இதெல்லாம் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக வந்து பட்டர் சிக்கன் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.